Hi friends, மீன் புட்டு ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்கேன், அதையும் பாருங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. மீன் புட்டு செய்யறதுக்கு 2 பெரிய ஸ்லைஸ் மீன் துண்டுகளை எடுத்துக்கோங்க. நான் கொடுவா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும், ஆவியில் அவிச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே மீன் துண்டுகளை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் போதும். நல்லா அந்த கலர் மாதிரி வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த சதை பகுதியை மட்டும் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சதை பகுதியை பிக்கிறப்ப இடையில முள்ளெல்லாம் தட்டுப்படும், அதை எடுத்துருங்க. நம்ம ஃபோர்க்கில் உதுத்தி விட்டோம்னா அந்த முள்ளெல்லாம் உள்ளே தப்பிச்சிரும், சரியாக கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கையால் உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 5 பூண்டு நீட்டாக பாக்கில் நறுக்குனது, எப்படி வேணால் நறுக்கிக்கலாம். பூண்டு வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் வாசமும் வரப்போ ஒரு பொடியாக அரிஞ்ச வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் உப்பு அதை போட்டு வதக்கிடுங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வேறு எந்த பொடியுமே தேவையில்லை, இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மீன் ஃப்ளஷை போட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாவோட மீனையும் சேர்த்து வதக்குங்க. சூடு படப்பட மீன் அப்படியே கொஞ்சம் திக்காயிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பொடி மாஸ் இது செய்வோம்ல, முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் போட்டு கலக்குனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைங்க. இது சோம்பு தூள், நம்ம கையாலேயே கல்லில் வச்சு நுணுக்குனது, 1-2 நுணுக்குனா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா அது வறுபடுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது வாசமே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதை செஞ்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் செய்கிறப்ப அந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லு இருக்கும். ஸோ நல்லா சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறம் காஃபி திப்பி இருக்குல்ல, காஃபி போட்டுட்டு, காஃபி அந்த கிரவுண்ட்ஸ் அந்த நீங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான காஃபி பவுடரும் போடலாம். கொஞ்சம் லேசாக பூசி விட்டுட்டு உடனே கூட கழுவிடுங்க. லேசாக தடவி விட்டுட்டு உடனே கழுவிடுங்க. கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே இருக்காது. நல்ல பளபளன்னு சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.